இந்தியாவின் அந்தமானில் ஒரு ஆழமான கச்சா எண்ணெய் இருப்பு. 1 கோடி 2 கோடி கிடையாது, 2 லட்சம் கோடி லிட்டர் கச்சா எண்ணெய் இருப்பு. ஆய்வுகள் முடிந்து கிணறுகள் தோண்டப்பட்டால் இந்தியா இனி யாரிடமும் கையேந்த வேண்டியது இல்லையா? பெட்ரோலியத்துறை அமைச்சர் பூரி கூறியுள்ள தகவல் என்ன? உலகளவில் அமெரிக்கா மற்றும் சீனாவை தொடர்ந்து 3வது பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதியாளராக இந்தியா இருக்கிறது. நாட்டின் 85%க்கும் அதிகமான கச்சா எண்ணெய் உலக அரங்கில் ரஷ்யா, அமெரிக்கா, அரபு நாடுகளிடமிருந்தும் சர்வதேச சப்ளையர்களிடமிருந்து பெற்று வருகிறது இந்திய அரசாங்கம். இந்தியாவிற்குள் கச்சா எண்ணெய் உற்பத்தி தற்போது அசாம், குஜராத், ராஜஸ்தான், மும்பை, கிருஷ்ணா கோதாவரி படுகை போன்ற பகுதிகளில், மேலும் விசாகப்பட்டினம், மங்களூரு மற்றும் பல இடங்களிலும் கணிசமான அளவிற்கு கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் வேளையில் இன்னும் பல தளங்களில் ஆய்வு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் தற்போது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு ONGC போன்ற நிறுவனங்கள் கச்சா எண்ணெய் இருப்புகளை தேடி ஆய்வுகளை துளையிட்டு நடத்தி வருகின்றன. அந்தமானின் கயானாவில் கடலுக்குள் இந்த ஆய்வு நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த ஆய்வு வெற்றியடைந்தால் இந்தியாவின் எரிசக்தி துறையில் ஒரு சாத்தியமான மாற்றம் ஏற்படும் என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தகவலை பகிர்ந்திருக்கிறார். அதில் அந்தமான் பிராந்தியத்தில் ஒரு பெரிய அளவிலான எண்ணெய் கண்டுபிடிப்பு இந்தியாவின் பொருளாதாரத்தை $3.7 டிரில்லியன் இருந்து $20 டிரில்லியன் விரிவுபடுத்த உதவும் என்று கூறியிருக்கிறார். இந்த ஆய்வு உறுதிப்படுத்தப்பட்டால் இந்த அளவிலான கண்டுபிடிப்பு கயானாவின் 11.6 பில்லியன் பீப்பாய் கண்டுபிடிப்புடன் இந்தியாவின் வலுவான ஒரு எரிசக்தி நிலப்பரப்பை மறுவடிவமைக்கும் என அதிகாரப்பூர்வ தகவலை பகிர்ந்திருக்கிறார். இது தொடர்பாக கயானாவில் சுமார் 44 கிணறுகள் தோண்டப்பட்டதாகவும் ஒவ்வொன்றும் $100 மில்லியன் செலவிலும் இந்த ஆய்வு மேம்பாட்டுக்காக 37,000 கோடியை முதலீடு செய்திருக்கிறது என்றும் தகவலை பகிர்ந்திருக்கிறார். சீனாவின் CNOOC எண்ணெய் கிணறுகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் கயானாவின் உலக எரிசக்தி சந்தையில் இந்தியா ஒரு குறிப்பிட்ட வீரராக மாறும் என்றும் அந்த தகவலில் அவர் பகிர்ந்திருக்கிறார். இந்த ஆய்வுகள் வெற்றியடைந்து இந்தியா வளமிக்க சர்வதேச வல்லரசு நாடாக உருவாக வேண்டும் என ஏராளமான இந்தியர்கள் இந்தியாவின் இந்த முன்னெடுப்பிற்கு பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள்.